வணக்கம் சார். வணக்கம். இப்போ 8 ஆண்டு காலமா என்டிஏ கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியானது விலகி இருக்கு இல்லையா? இந்த முடிவானது தேர்தலுக்கு முன்பே வந்து எடுக்கப்பட்டதா இல்லது தேர்தல் பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டதா? எப்படி இதை எடுத்துக்கிறது சார்? அதாவது நேற்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மக்கள் தளபதி ஜி.கே. வாசன் தலைமையில் செயற்குழு நடந்தது. செயற்குழுவிலே தலைவர் வாசன் அவர்கள் எல்லோருடைய கருத்துக்களையும் மனம் திறந்து தெரிவிங்கள், அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் எதிர்காலத்தில் எந்த திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வசதியாக இருக்கும் என்று அறிவித்தார். எனவே எங்களை போன்றவர்கள் யாரும் பேசவில்லை. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த நிர்வாகிகளை மட்டுமே அவர் தம் கருத்துக்களை சொல்லி அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே பெரும்பான்மையானவர்கள் கருத்துக்களை ஒலிபெருக்கி மூலம் தெரிவித்தார்கள். கருத்துக்கள் தெரிவிக்க இயலாதவர்களை அவர்களுக்கான படிவங்களை கொடுத்து அவருடைய கருத்துக்களை எழுதி பெற்றுக்கொண்டு அதை படித்து அதற்கு பின்னால் தலைவர் வாசன் அவர்கள் பெரும்பான்மையானவர்களின் எண்ணத்தின் அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் வெளியேறுவது என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். இது நீண்ட காலமாக தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்களை பொறுத்தவரை அவர்கள் மனதிலே இருந்த எண்ணம் என்பது தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கம் வகிக்கின்ற வரை நமக்கு எதிர்காலம் இல்லை என்ற எண்ணம். இப்போ தேர்தலுக்கு பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே தேர்தலுக்கு முன்பாகவே 5 தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டப்போ திமுக பலம் வாய்ந்த தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்குன்ற ஒரு விமர்சனங்கள் எழுது. சில மாவட்ட செயலாளர்கள்ல பொறுப்பிலிருந்து விலகின அந்த செய்திகளுமே வந்தது இல்லையா? அப்போ வந்து ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க. அப்பவே அந்த முடிவை எடுக்காததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸில் அப்படிப்பட்ட எந்த முடிவோ யாரும் விலகவோ இல்லை என்பதை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமான தாமரை சின்னத்திலே 5 சட்டமன்ற தொகுதிகளிலே நாங்கள் போட்டியிட்டோம். உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய சொந்த சின்னமான சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் 12 தொகுதிகளிலே போட்டியிட்டால்தான் எங்களுடைய சொந்த சின்னமான சைக்கிள் சின்னம் கிடைக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டோம். அதற்கு பின்னால் சைக்கிள் சின்னத்திலே 3 நாடாளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுகின்ற போது சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டோம். ஏனென்று சொன்னால் 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டால் சொந்த சின்னத்திலே நிற்க முடியும். ஆனால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு 5 தொகுதிகள், அதுவும் நாங்கள் கேட்ட தொகுதிகள் கிடைக்காமல் அவர்கள் கொடுத்த தொகுதிகளிலே நிற்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாங்கள் ஆளானோம். அந்த அடிப்படையிலே தாமரை சின்னத்திலே போட்டியிட்டு 4 தொகுதிகளிலே வைப்பு தொகையை மீட்டெடுத்தோம். ஒரு தொகுதியிலே வைப்பு தொகையை இழந்திருக்கிறோம். மொத்தத்தில் தமிழகத்து மக்கள் மத்தியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது ஒரு நம்பிக்கை தமிழகத்து மக்களுக்கு வரவில்லை. எனவே அந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வந்தோம். இன்று ஒரு அண்மை செய்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய யுவராஜா வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுகிறேன் என்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார். இதற்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க சார்? இதுக்கு ஒரு காரணமும் இல்லை. அவருக்கு தான் எல்லாத்தையும் தலைவர் வாசன் செஞ்சார். 2 முறை இளைஞர் காங்கிரஸுடைய தலைவராக தலைவர் வாசனுடைய ஆதரவாளர்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்து காங்கிரஸ் கட்சியிலேயே அவரை வெற்றி பெற வைத்த பெருமை தலைவர் வாசனுக்கு தான் இருக்கிறது. தலைவர் வாசனுக்கு ஏற்பட்ட பல நெருக்கடிகளுக்கு காரணமாக இருந்தவர் யுவராஜா என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். தலைவர் வாசன் யுவராஜாவின் மீது பல பழிகளை அகில இந்திய காங்கிரஸ் சுமத்திய காலகட்டத்திலே கூட அவருக்கு ஆதரவாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையோடு வாதாடி போராடியவர் தலைவர் வாசன் அவர்கள். அது மட்டுமல்ல, தலைவர் வாசன் அவர்கள் யுவராஜாவிற்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறார் என்ற காரணத்தினாலேயே அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தலைவர் வாசன் மீது கோபம் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அது மட்டுமல்லாமல் அவருடைய வெற்றியையே அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொள்ளாமல் 2வது முறை பெற்ற வெற்றியிலிருந்து ராஜினாமா செய்ய வைத்தது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. அது எல்லாம் தவறு என்று தலைவர் வாசன் டெல்லி தலைமையோடு வாதாடினார். அது மட்டுமல்ல, அவரை தூத்துக்குடி துறைமுகத்திலே அறங்காவலராகவும் நியமித்தார். அந்த நியமனத்தை ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை யுவராஜாவின் மீது
அதிகமான கோபம் கொண்டிருந்தார். யுவராஜாவை தலைவர் வாசன் ஆதரித்த காரணத்தால், தன்னோடு இருக்கிறார் என்பதற்காக அவரை ஆதரித்த காரணத்தால் அவர் மீதும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை கோபம் கொண்டது. அதன் காரணமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உதயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை யுவராஜாவினால் தான் உருவானது என்பதோடு மட்டுமல்ல, யுவராஜா அவர்களை காங்கிரஸ் கட்சியில் இருந்தபொழுதும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பெற்றுத்தந்தவர் தலைவர் வாசன் அவர்கள். அதற்கு பின்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலேயும் தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பை பெற்று தந்தவர் தலைவர் வாசன்தான். இப்படி அனைத்து வாய்ப்புகளையும் யுவராஜாவிற்கு பெற்று தந்த தலைவர் வாசன் அவர்கள் இன்றைக்கு யுவராஜாவிற்கு வேண்டாதவராகிவிட்டார் என்ற அடிப்படையிலே அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் கொதித்து போயிருக்கிறான். ஏனென்று சொன்னால், நாங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலே தலைவர் வாசன் அவர்களை அகில இந்திய காங்கிரஸ் செயலாளராக, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக, மத்திய அமைச்சராக, இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு மாநிலங்களின் பொறுப்பாளராக நியமித்து அழகு பார்த்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு இந்த யுவராஜாவை பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால், இவரை ஆதரித்த ஒரே காரணத்திற்காக தலைவர் வாசன் மீது ராகுல் காந்தி கோபம் கொண்டார். அதன் விளைவாக வெளியிலே வந்து தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை. ஏனென்று சொன்னால், ஒரு தொண்டனுக்கு ஆபத்து என்று சொன்னாலும் கூட அந்த தொண்டரை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு தான் தலைவர் வாசன் அன்றைக்கு போராடினார். அந்த போராட்டத்தின் விளைவுதான் தமிழ் மாநில காங்கிரஸ். இவருக்காக, இவரால் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் மாநில காங்கிரஸை விட்டு இவர் வெளியேறுகிறார் என்று சொன்னால், நாளைக்கு எங்கே போனாலும் போகின்ற இடத்திற்கு இவர் விசுவாசமாக இருப்பாரா என்பதை இவரை சேர்த்து கொள்கின்றவர்கள் தான் சிந்தித்து கொள்ள வேண்டும். இப்போ யுவராஜாவும் ஜி.கே. வாசன் அவர்களும் அவ்வளவு இணக்கமாக இருந்திருக்காங்க, அவ்வளவு முக்கிய பொறுப்புகள் கொடுத்திருக்காங்க, நீங்களே பல விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பாஜகவிலிருந்து நாங்க என்டிஏ கூட்டணியிலிருந்து நாங்க விலகிறோம்னு சொன்ன மறுநாள் இவர் வந்து கட்சியிலிருந்து விலகிறதுக்கான காரணம், பாஜக கூட அவர் வந்து பயணிக்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல வேற ஏதாவது கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைச்சு தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து விலகிறாரா? இல்ல, அவரை பொறுத்தவரை எல்லா பொறுப்புகளும், அது எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு தொண்டராக இருந்தவரை இளைஞர் காங்கிரஸின் மாநில தலைவராக, தமிழ் மாநில காங்கிரஸின் மாநில பொதுச் செயலாளராக உயர்த்தி அழகு பார்த்தவர். 3 முறை சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட வைத்து மக்களுடைய ஆதரவு அவருக்கு இல்லை என்று தெரிந்திருந்தாலும் கூட அவர் ஒரு இளைஞர் அணியினுடைய தலைவராக இருந்தவர் என்ற முறையிலே அவருக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்த தலைவர் வாசன் அவர்கள் இன்றைக்கு என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறுகின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு முடிவை யுவராஜா அறிவிக்கிறார் என்று சொன்னால், உண்மையிலேயே அவர் மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமாகத்தான் அவர் எங்கே போனாலும் இருப்பாரோ என்ற சந்தேகம்தான் எங்களுக்கு ஏற்படுகிறது. சில தகவல்கள் வருது, அதாவது யுவராஜா வந்து தாவேகாவில் இணைய இருப்பதா அப்படின்ற ஒரு தகவலும் வருது. அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினோட நிலைப்பாடு தற்போது ஆட்சி செய்யற தாவேகா பத்தி என்ன இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க. தாவேகாவை பொறுத்தவரை இப்பொழுதுதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 45 நாட்கள் ஆகிறது. 45 நாட்களிலே அந்த ஆட்சியை பற்றி விமர்சிப்பது என்பது நாகரிகமாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தபொழுது மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர், அன்றைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை, பாலியல் பலாத்காரங்களை எல்லாம் விமர்சித்தாரோ அவைகளெல்லாம் 45 நாட்களாக தொடர்ந்து தினசரி நடந்து கொண்டிருக்கிறது. 3 வயது பச்சிளம் குழந்தையை கூட பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் என்று இன்றைக்கு வருகின்ற செய்தி நம்மை எல்லாம் பதைபதைக்க வைக்கிறது. தயவுசெய்து சிங்கப்பெண் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டதனாலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும் என்று சொன்னால், நாங்கள் மன்றாடி முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்வது, தமிழகத்து பெண்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை தயவு செய்து இரும்பு கரம் கொண்டு அதை மீட்டெடுங்கள். இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் பெண்களே நடமாட முடியாத ஒரு அவலநிலை உருவாகிவிடும். ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபொழுது அது சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரி, அல்லது பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் ஜெயலலிதா இரும்பு கரம் கொண்டு ஆட்சி நடத்தினார். அந்த இரும்பு கரம் கொண்ட ஆட்சியை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு, பாலியல் பலாத்காரம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இவைகளெல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்
ஏனென்றால் அந்த அமைச்சர் பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது உங்கள் மீது குற்றம் சொல்வதற்காக அல்ல, தமிழகத்து மக்களின் பெண்களின் பாதுகாப்புக்காக நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகியாச்சு. தற்போதைய ஆட்சியின் மீது உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் நீங்க கூறியிருக்கீங்க. அடுத்து யாரோட கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி எழும் பொழுது சில தகவல்கள் வருது. அதாவது காங்கிரஸ்ல இருந்து திமுக இப்ப வெளியே வந்ததுனால திமுக கூட நீங்க இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ற தகவல் வருது. அது எப்படி எடுத்துக்கிறது? அதாவதுங்க, எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒன்று தமிழகத்தின் நலன் சார்ந்த விவரங்களிலே விஷயங்களிலே எங்களுடைய கருத்துக்களையோ எங்களுடைய போராட்டங்களையோ அறிவிக்க முடியாது. என்னென்று சொன்னால், மத்தியில் இருக்கின்ற ஆட்சிக்கு கூட்டணி கட்சியாக நாம் இருக்கிறோம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நாங்கள் வெளியே வந்தவர்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமகள் தாலி அறுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற கொடுமைக்கார மாமியாரை போல தமிழ்நாட்டு நலன் எக்கெடு கெட்டாலும் பரவாயில்லை, டெல்லியிலே அவர்களுக்கு ஆட்சி இருக்க வேண்டும், அதிகாரம் இருக்க வேண்டும். இதுதான் காங்கிரஸ் நிலைப்பாடு. ஆக ரெண்டு தேசிய கட்சிகளையும் பொறுத்தவரை தமிழகத்தை பற்றி அக்கறை இல்லை. மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்து முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய ஆட்சியிலே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 பேர் மாநில அமைச்சர்களாக இருக்கிறார்கள். ஜோசப் விஜய் அவர்கள் தயவு செய்து தமிழகத்தின் நலனிலே அக்கறை இருக்குமே ஆனால், உண்மையிலே தமிழ்நாட்டின் மீது, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் மீது, தமிழ்நாட்டு விவசாயிகள் மீது அக்கறை இருக்குமே ஆனால், ஒன்று முல்லை பெரியாறு பிரச்சனை, அந்த பிரச்சனை கேரளாவிலே காங்கிரஸ் ஆட்சி தான். அதை போலவே மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என்று சொல்வதன் மூலமாக டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்கக்கூடிய முயற்சியிலே காங்கிரஸ் அரசாங்கம் அங்கே கர்நாடகத்திலேயும் கேரள அரசாங்கம் முல்லை பெரியாரையும் தமிழகத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஜோசப் விஜய் கூட்டணி காங்கிரஸ் அமைச்சர்களை உடன் வைத்திருக்கின்ற அவர்கள் 2 முதலமைச்சரிடமும் பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை இது ஒரு மாநில கட்சி. தமிழகத்தின் நலன் சார்ந்து, தமிழகத்திற்கு நலத்திற்கு விரோதமாக அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி அல்லது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் செயல்படுமே ஆனால், அதை எதிர்த்து போராடுவதற்கு தலைவர் வாசன் தலைமையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை தேர்தல் கூட்டணி இப்பொழுது இல்லை. ஏனென்று சொன்னால், 2029 தேர்தல் அல்லது இடையிலே வந்தால் உள்ளாட்சி தேர்தல், அது வரும்போது மார்ச் மாதத்திலே அதை பற்றி முடிவெடுப்போம். இப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராடுவதும் குரல் கொடுப்பதும் தான் தமிழ் மாநில காங்கிரசின் முதல் கோரிக்கையாக, முதல் எண்ணமாக இருக்கிறது. அதுதான் எங்கள் தலைவர் செயற்குழுவிலே எடுத்து வைத்த கருத்து ஆகும். இப்போ நேற்று வந்து என்டிஏல இருந்து விலகுகிறோன்ற அந்த பிரஸ் மீட் அப்போ ஜி.கே. வாசன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, எங்களோட இலக்குகள் வந்து நிறைவேற இல்லை, எங்களோட நோக்கங்கள் நிறைவேற இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் நீங்க வந்து என்டிஏ கூட்டணியில பயணிச்சு இந்த ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த 8 ஆண்டுகள்ல தெரிஞ்சிருக்கும் இல்லையா நம்மளோட நோக்கங்கள் நிறைவேறல அப்படின்றது. அப்பவே அந்த முடிவை எடுக்காததுக்கு என்ன காரணம்? அதாவது 2 விஷயம். தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி இல்லாத எந்த அரசியல் கட்சியும் தேர்தல் களத்தை சந்திப்பதில்லை. மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் கூட தேர்தல் களத்தை சந்தித்தார். ஆனால் தேர்தல் களத்திலே அவரோடு சில மாநில கட்சிகள் போய் சேர்ந்தார்கள். உதாரணத்திற்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய முஸ்தபா, அவர் ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் அவரை தாவேகா வேட்பாளராக விசில் சின்னத்திலே போட்டியிட வைத்தார். அதை போலவே ஜெகநாத் மிஸ்ரா என்பவர் திண்டுக்கல்லிலே அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தார். அவரையும் தாவேகா வேட்பாளராக நிறுத்தினார். அதை போல ஹாரூன் ரஷீத் தமிழக ஜனநாயக கட்சி, அதாவது தமிமுன் அன்சாரி கட்சியிலிருந்து பிரிந்து வந்து அவர் ஒரு கட்சியை, இஸ்லாமிய கட்சியை நடத்தி கொண்டிருந்தார். அவரை மயிலாடுதுறையில் தாவேகா வேட்பாளராக நிறுத்தினார். அதை போல நம்முடைய இந்திய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் KM ஷரீஃப் அவர்களை தாவேகா வேட்பாளராக நிறுத்தினார். அவரை பொறுத்தவரை ஜெயலலிதாவை போல எல்லோரையும் விசில் சின்னத்தில் நிறுத்தி தான் தனி ஒரு ஆளாக தேர்தல் களத்தை சந்தித்தோம் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சித்தார். ஆனால் தேர்தல் களத்தை பொறுத்தவரை ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி. அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்து 2019 இருந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்தோம். அந்த கூட்டணியிலே பாரதிய ஜனதாவும் அங்கம் வகித்தது. அந்த அடிப்படையில் 8 ஆண்டுகள் நாங்கள் செய்த பயணத்திலே
எங்களுடைய இலக்கை என்பது சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ தமிழ் மாநில காங்கிரஸினுடைய குரல் ஒலிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகவில்லை என்ற நிலையிலே இனியும் இதில் பயணம் செய்தால் தமிழ் மாநில காங்கிரஸினுடைய எதிர்காலம் இருண்ட காலமாகிவிடும். எனவே வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தலைவர் வாசன் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். தேர்தல் களம் வருகின்ற பொழுது கூட்டணியை பற்றி தீர்மானிப்போம். அதுவரை தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராட்ட களம் காண தமிழ் மாநில காங்கிரஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தற்போது வரை தமிழ் மாநில காங்கிரஸ் பொறுத்தவரையும் எந்த கூட்டணி நிலைப்பாடும் இல்லை. அப்போ இந்த செய்திகள் திமுக கூட இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற செய்திகளும், இல்ல தாவிக கூட இணைப்பு வாய்ப்பு இருக்கிறதுன்ற செய்திகளும் அது வந்து வெறும் தகவல்கள் மட்டும்தான் அப்படின்னு. அதாவது இப்போ இருக்கிறது ஒன்று தாவேக்கா இல்லைன்னா திமுக. அதிமுக கரைந்து கொண்டு இருக்கிறது. அது ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு அதிமுகவே தாவேக்கால தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதனால் இனிமேல் தாவேக்கா கிடையாது, அது அதிமுக தான். அதனால் அதிமுகவில் இருந்த யார் யாரெல்லாம் குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டவர்களையெல்லாம் கங்கையில் போய் புண்ணியஸ்தானம் பெற்றதைப் போல தாவேக்காவுக்குள் போனால் புண்ணியஸ்தானம் அடைந்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு தான் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கு தாவேக்காவிலே போய் சேருகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே உங்களுக்கும் தெரிந்திருக்கும், மக்களுக்கும் தெரியும், எந்த அரசியல் கட்சியும் அந்த கட்சியினுடைய தலைவர் தலைமையிலே தான் மற்ற கட்சியிலிருந்து வருபவர்கள் சேருவதை பார்த்திருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜ், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, டாக்டர் கலைஞர், தளபதி ஸ்டாலின், எந்த தலைவராக இருந்தாலும் அவர் தலைமையிலே தான் கட்சியில் இணைவார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திலே தான் தலைவர் விஜயை பார்க்காமலேயே போய் கட்சியிலே சேரக்கூடிய ஒரு அவல நிலை தமிழ்நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிறது. எவனெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறான் என்று தலைமைக்கே தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை தமிழக அரசிலே உருவாகி இருக்கிறது. இதற்கெல்லாம் மாற்றம் வந்தாக வேண்டும். எங்களை பொறுத்தவரை தேர்தல் வருகின்ற போது கூட்டணியை பற்றி எங்கள் தலைவர் முடிவெடுக்கின்ற அதிகாரத்தை அவரிடம் கொடுத்திருக்கிறோம். தேர்தல் வரும்போது நிச்சயமாக இந்த முறை அது எந்த தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியை கண்டிப்பாக உருவாக்குவோம். இந்த கூட்டணி விலகுதல் அப்படின்ற அறிவிப்பின் போது நட்பு ரீதியான ஒரு விலகுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு பேசியிருக்கும் பொழுது தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற சூழ்நிலையில மீண்டும் பிஜேபி கூடவே இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது. ஏன்னா எந்த ஒரு முரண்பாடோட நாங்க கூட்டணியில இருந்து விலகல, நட்பு ரீதியாக தான் விலகுறோம்ன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன பதில்? தமிழக அரசியலில் மக்கள் தலைவர் மூப்பனார் அவரை யாருமே குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் அன்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர். அவருடைய மகன் அவர் வழியிலே தான் வந்திருக்க முடியும். எனவே நாம் குற்றம் சொல்லிவிட்டு ஒரு அணியை விட்டு வெளியே வரக்கூடாது. நட்பு ரீதியாக நாம் வெளியே வருகிறோம் என்று சொல்வதன் மூலமாக அந்த அணியின் மூலம் எங்கள் கட்சி எந்த தேர்தல் களத்திலையும் வெற்றி பெற முடியவில்லை. எனவே இனியும் அந்த அணியிலே இருப்பதில் லாபம் இல்லை, பயனில்லை என்பதனால் நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். மீண்டும் அந்த அணிக்கு போவதென்பது அது மூடிய கதவு தான். மீண்டும் அந்த அணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இனி வருங்காலம் என்பது தமிழ் மாநில காங்கிரஸிற்கு வசந்த காலமாக இருக்கும். எப்படி 1996ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸை தலைவர் மூப்பனார் உருவாக்கிய போது செல்லுகின்ற இடங்களெல்லாம் வெல்லுகின்ற இடமாக இருந்ததோ அதை போல வருகின்ற காலத்திலே வாசன் அவர்கள் எந்த அணியில் இருக்கிறாரோ அந்த அணி வெற்றி பெறுகின்ற அணியாக அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமா சார். அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்வுகள் அரசியல் களத்தில் மாறிக்கொண்டே வருது. இன்னும் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்தை பகிர்ந்ததுக்காக நன்றி. ரொம்ப நன்றி.